வந்து அரை மணி நேரம் ஆச்சு. உள்ள போய் வேட்டியெல்லாம் மாத்திட்டு வந்திருக்கிறேன். அது கூட தெரியல, வீட்டுக்குள்ள யார் வர்றா போறான்னு கூட தெரியாது போல இருக்குது. பெல் அடிக்காம வந்துட்டீங்க. பெல் அடிச்சுட்டு தான் வரணுமா? நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறது கூட நம்ம பெல் அடிச்சுட்டு தான் வர வேண்டியதா இருக்குது. என்ன ஆரஞ்சுமா என்ன பண்ண பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அதுக்கு தான் செஞ்சிருப்ப. உங்க வீட்டுல ஒண்ணுதான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒன்னெல்லாம் வாங்குற பழக்கம் எங்க பரம்பரைக்கு இல்லங்க. வாங்கினாலே டஜன் கணக்குல தான் வாங்குவோம். டஜன் கணக்குல? நீங்க பார்த்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல நிறைய பார்த்தேன். டஜன் கணக்குல இருந்துச்சு பார்த்தேன். ஒரு கிளாஸ் டீ இருந்தா எடுத்துக்கூட. ஐயோ பொங்குருச்சு. பால் எவ்வளவு தெரியுமா லிட்டரு? நீங்கதான் வாங்கி தரீங்க. அதனாலதான் உனக்கு தெரியல. வாங்குறவனுக்கு தான் வழி தெரியும். சரிதா? அரை லிட்டருக்கு 36 ரூபா. அப்ப லிட்டர் எவ்வளவு? 36 ரூபா. 36 ரூபாயா? நீ படிச்ச ஸ்கூல்ல தான் என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து விடணும். நல்ல விஞ்ஞானி ஆயிடுவாங்க. உங்ககிட்ட ஓரியாடுறது கூட தலைவலி வந்ததே மிச்சம். உங்க அண்ணனை பார்த்தேன். அண்ணன் புன்னகைய பாரு முகத்துல. உங்க அண்ணனை பார்த்தேன், கல்யாண வீட்டுல பார்த்தேன். என்ன சொன்னாங்க? என்கிட்ட எதுக்கு சொல்றேன்? நான் எதுக்கு நீ வெளியே போய் பேசணும்? உடனே என் தலையில கட்டினதுக்கு அவங்க என்கிட்ட வந்து பேசணும். என்ன பேசணும்? என் தங்கச்சி நல்லா இருக்கா, நல்லா இருக்கீங்களா மச்சான் ஒரு வார்த்தை கேட்டாங்களா? எதானே இப்ப வந்து பேசிட்டா பொங்கல் வருது, பொங்கல் சீர் கொடுக்கணும்ல, அதை பத்தி எதுவும் கேட்டுருவோம்னுட்டு கொடுக்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. 10 பைசாக்கு 10 பைசாக்கு உங்க அண்ணன் தம்பியால பிரயோஜனம் இருக்குதா? நீங்க தேய்க்கிற தைலமே எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. சிங்கப்பூர்ல இருந்து வந்தப்ப வாங்கிட்டு வந்தது. அதே வச்சு தேய்ன்னு தேய்க்கிறீங்க. இதுவே இருக்கு 150 ரூபான்னு நினைக்கிறேன். 150 ரூபாயா? சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது இந்த ஒத்த தேன் பாட்டில் தான். சரி பொங்கல் வருது. நான் கட்டின வீட்டுல இருந்தா ஒண்ணும் வரல. என் கூட பிறந்தவர்களுக்கு செய்யணும்ல. எல்லாம் வெறும் பையன் மாதிரியே இருப்பாங்க. உங்க வீடு மாதிரி எல்லாம் வெறும் பையன்களா இருப்பாங்களா? ஆமா பொங்கு சீர் செய்யணும். என் பாச மலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் பொங்கு சீர் செய்யணும். செய்யுங்க. என்ன போல செலுப்பு? நான் சலுப்ப சொல்லல. திறமை இருக்கு, கடை வாங்க வாக்கு இருக்கு, கடனை திருப்பி கட்டுறதுக்கு யோக்கியம் இருக்கு. நாங்க இருக்கு இடையில நம்ம சும்மா அந்த அடுப்படி கட்டிய போட்டு கொடுக்க, நீங்க வாங்கிட்டு வந்த அந்த இந்த உணங்கி போயிருக்கிற ஆரஞ்ச திங்க இப்படி போகுது என் பொழப்பு. நம்ம என்னத்த சொல்ல? வலுவா இருக்குது. டீ கேட்டீங்களே, டீ எடுக்கவான்னு சொன்னேன். உங்க தங்கச்சிகளுக்கு செய்யறத நான் என்னத்துக்கு தடுத்துக்கிட்டு? நீங்க செய்யணும். டீ எடுத்துக்கிட்டு வா. யாராருக்கு என்னென்ன செய்யணும்னு லிஸ்ட் போட்டு பாப்போம். லிஸ்ட் நல்லா போடுவீங்களே. வாங்கிட்டு வந்தது 2 திங்கிவா விடுறாரு. உரிக்கிற நேரம் பார்த்து எங்க அண்ணனை இழுத்து விட்டாரு. இந்த நேரம் தின்னா அண்ணனுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்காது. அண்ணனுக்கு கோபமா பேசும்போது நம்ம சங்கட்டமா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். என்ன இருந்தாலும் தீனியை பார்த்தாலே குடும்பம் என்ன, குட்டி என்ன, ரோசை என்ன. ரோசப்பட்ட அந்த குடும்பத்துல வாழ முடியும். தின்னுட்டு ரோசத்தை குறைச்சுக்குவோம். நம்மளே ரோசத்தை விட்டு ஒத்த வாயில வச்சோம்னா அது குழந்தைய கூப்பிடுச்சு. அத்தே வந்துட்டேன் டீ எடுத்துக்கிட்டு. ஆரஞ்ச வேற முன்னாடி உரிச்சது கை கெட்டுனது வாய் கெட்டு விட மாட்டேங்கிறாரே. என்னடி ஆச்சு டீ? ஆமா இது என்ன? ஆரஞ்சு தெரியுது. கொண்டு வந்து கொடுத்து 5 நிமிஷத்துல தின்னு தீத்து முடிச்சிட்டியா? கொடுத்ததே திங்கிறதுக்கு தானங்க. யாரு திங்கிறதுக்கு? அவங்க கல்யாணக்காரங்க கொடுக்கறதே நமக்கு திங்கிறதுக்கு தானே. திங்கிறதுக்கு தான். அதுக்காக உடனே திங்கவா? வச்சிருந்து அப்புறம் தின்னுக்க கூடாதா? அதெல்லாம் அப்பப்ப திங்கணுங்க. நீங்க டீயை குடிங்க. டீயை குடிக்கவா? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் தானே கூப்பிட்டேன். டீயை கொண்டு வந்து கையில கொடுத்து நீ வாட்டுக்கு அப்படி ஆரஞ்சு உரிச்சு தின்னுக்கிட்டு இருந்தா எப்படி பேசுறது? நீங்க டீ குடிக்கிற நேரம் திங்கலாமே நினைச்சேன். அட இந்த கேப்ல நீ தின்றலாம்னு நினைச்சியா? போ வெறும் டீயை குடிச்சா எப்படி குடிக்கிறது? போய் 2 பிஸ்கட் எடுத்துட்டா போ. போன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இத பிடிங்க வந்து எடுத்துக்கிறேன். ஒரு சேலை 1000 ரூபான்னு வச்சா கூட 4 சேலைக்கு 4000 ரூபா. அப்புறம் பொங்கப்பொடி அரிசி ஒரு ஆளுக்கு 1 கிலோ, 1 கிலோ மண்டை வெல்லம். அங்க பிஸ்கட் இருக்குதா இல்லையா டப்பால? இருக்குதா? எல்லாத்தையும் உடனே தின்னு தீத்தரணுமா? இப்படியா? 2 2 திங்கணும்.
சரி விடுங்க, வேண்டாம்னா மிச்சத்தை கொண்டாங்க, நான் கொண்டு போய் வச்சிடறேன். வச்சிரப்ப வந்தாரு பேசணும். நம்ம பேசுறதுக்காகவே உன்னை கூப்பிட்டு வச்சிருக்கேன். புருஷன் ஒரு விஷயம் பேசணும்னு கூப்பிட்டா வந்து உட்காந்து என்னங்க பேசணும், குடும்பத்துல இப்படி இருக்குது அப்படி இருக்குது, வரவு செலவு கணக்கு இருக்குது, பொங்கல் சீரி பண்ணணும், தீபாவளி சீரி பண்ணணும், நீ ஏன் ஆர்வமா வந்து கேட்கணும் முடியும்? எல்லாத்தையும் நானே சொல்லிக்கிட்டு சை. சரி சொல்லுங்க, கண்ணுல வேற தூசி விழுந்துருச்சு, என்னங்க பேசணும்? பொங்கல் சீர் இருக்குல்ல, பொங்கல் சீர் பண்ணணும் எங்க அக்கா தங்கச்சிகளுக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. என்ன செய்யணும்? பொங்கலுக்கு பொங்க பணம் வாங்குவாங்க, அப்புறம் கரண்டி வாங்குவாங்க, அரிசி வாங்குவாங்க, எல்லாத்துலயும் ஸ்டீல்ல வாங்கி கொடுத்துருவாங்க. பித்தளை எல்லாம் வாங்க முடியாது, காசு ஓவரா வரும். லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. உங்க அண்ணன் தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? என்னைய போன ட்ரிப்பு கொண்டு வந்தாங்களே ஒரு மம்பானே கேட்டா மம்பானையில தான் வைக்கணும், அதுதான் பாரம்பரியம்னு ஒரு கதை நடந்துட்டு போனாங்க பாரு. மம்பானைக்கு 500 ரூபா தெரியுமா? 500 ரூபா பக்கத்தவங்க. நான் பித்தளையில எடுத்து கொடுப்பேன். ஆமா, வீட்டுல யாரு வீட்லயும் கவுத்து விட வைக்கிற, தூக்கிக்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். அது அப்படி இருந்தது. எங்க அன்னைக்கு மம்பானையை வாங்கி வந்து கொடுக்குறாரு, வித்துட்டு போட்டு மாப்பிள்ளான்னு. ஏய் என்ன முணங்குறியா? நான் முணங்களை கேக்குற மாதிரி தான் சொன்னேன், கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டதுனாலதான் கேட்டேன். சரி என்ன பண்றது, ஒரு சேலை 1000 ரூபா வரும்ல? வரும் 1000 ரூபா வச்சா 4 பேத்துக்கு 4 சேலை எடுக்கணும்ல? 4000 ரூபா வரும். 4000. அதுக்கப்புறம் பொங்கப்பானை, கரண்டி, தட்டு, அரிசி, மண்டவெல்லம் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு தலைக்கு 3000 ரூபா வரும். 3000 ரூபா பத்துமா? பத்தாதா? 3000 எல்லாம் பத்தாது. நம்ம அப்புறம் ஒரு ஆடு ஓட்டிட்டு போகணுமா இல்லையா? சீடு கொண்டு போகும்போது ஆடி ஓட்டிக்கிட்டே போகலாம். நீங்க ஆடிக்கிட்டு வரும்போது நானா வேண்டாங்கிறேன்? ஆடி ஓட்டிட்டு போறியா? ஆடு ஆடு ஆடா? ஒரு மாடு ஓட்டுறேன்னு சொல்லுது. ஆடு ஓட்டிட்டு போவோம், விடுங்க, வாங்கிட்டா போகுது. தின்னு. என் வாய பார்த்து எனக்கு வயிற்றுவலி வந்துட போகுது. கேளு, நானும் பல தடவை யோசிச்சு பார்த்துட்டேன், யாருக்கிட்டையும் கடை இப்போதைக்கு வாங்க முடியாது. அதனால மழையெல்லாம் பத்தாது. செயின் ஒண்ணு வச்சிருந்தீல, ஒரு மீன் டாலர் போட்ட ஒரு செயின் வச்சிருந்தியா? அதை கொடுத்தீங்கன்னா அடவு வச்சுக்கிட்டு பாத்துடலாம். என்னங்க 3000 ரூபாய் வச்சு ஒரு தலைக்கு போகுது, 4 பேருக்கு 12000 ரூபாய்க்கு அந்த நகையை அடகு வைக்கணுங்கிறீங்க? அது இப்ப லட்சக்கணக்கில் வைக்கிறதுங்க. வரும்போது எப்படி வந்தேன்னு போட்டோ ஒண்ணு போட்டு வச்சிருப்ப பாரு ஆல்பத்துல, அதை எடுத்து பார்த்து அப்பப்ப தெரிஞ்சுக்க. நம்ம வரும்போது இப்படித்தான் வந்தோம். என்ன, நான் ரோட்டு வழியா தான் வந்தேன், நீங்க இதே நைட்டோட நைட்டா வீட்டுக்கு பின்வாசல் வழியா வந்து கதவை தட்டினீங்க. அப்ப யாரு வந்தோம்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் ரோட்ல நின்னுக்கிட்டு ஆட்டோவுக்கு காசு இல்லைன்னு நீங்க தான் கேட்டீங்க. எங்க அண்ணன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 ஓவா. அந்த 20 ஓவா கூட இல்லாம இன்னைக்கு ரோட்ல நின்னுமே நினைங்க. என்னடி உங்க அண்ணன் சொல்லும்போது ரொம்ப தான் எகத்தால பேசிட்டு இருக்கேன். என்னடி? நான் எகத்தால சொல்லலங்க, அடுத்தவங்க செஞ்சதை உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லி காமிட்டேன். எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் எங்க குடும்பம்னு ஊருகா மாதிரி தொட்டுக்கிறீங்க. உங்க குடும்பம் நல்ல வசதியானவங்களாவே இருந்துங்க. அதை நான் என்னைக்காவது சொல்லி காட்டுறேன்னா, நீங்க எங்களுக்கு அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்கன்னு என்னைக்காவது சொல்லி காட்டுறோமா? எங்களுக்கு செய்யாததை மட்டும் நீங்க அடிக்கடி சொல்லி காட்டுறீங்க. சரி, இவ்வளவு வாய் பேசுறியே, ஒரு வார்த்தை போன் போட்டு என்னென்ன எனக்கு பொங்கல் சீர் கொண்டு வந்தீங்களானே உன்னால சுருக்குன்னு கேட்க முடியாது. அப்ப கூட உங்க அண்ணன் தம்பிகளுக்கு செலவு தூக்க கூடாதுன்னு குமுக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பொங்கலுக்கு மட்டும் சீர் கொடுத்தா தையா பொங்க சீர். எங்க அண்ணன் வருஷம் முடிச்சோட சீர் கொடுத்துட்டு நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா போய் பொங்க அரிசி ஒரு அரிசியை கொடுக்குற. எங்க அண்ணன் நெல் விளைஞ்ச உடனே 2 மூட்டை அரிசியை கொண்டாந்து போட்டுறாரு, கரும்பு விளைஞ்சது ஒரு வண்டி கரும்பை கொண்டாந்து போட்டுறாரு, கடலை வைக்கும்போது ஒரு மூட்டை கடலையை கொடுத்துறாரு. இப்படி எல்லாம் வித்து காசா கொடுத்துறாரு. பத்தாவதுக்கு குழுவுக்கு அடைக்கிறதுல இருந்து பேங்குக்கு அடைக்கிற வரைக்கும் அவர் தான் கட்டுறாரு. அப்புறம் பொங்கச்சீர் மட்டும் எங்க இருந்து வரும்? அதுதான் பொங்கச்சீர். என்னத்தை கேட்டுக்கிட்டுன்னு நினைச்சு சொல்லிவிட்டேன் சாமி. கொஞ்சம் கோபத்துல அசதியா பேசிவிட்டேன், மன்னிச்சு விடுங்க நீங்க. எங்க அண்ணன் தம்பிய வேற நெட்டையோ குட்டையோ, புருஷன் நல்லவனோ கெட்டவனோ, வாக்கத்தவனோ வாக்கு இல்லாதவனோ, அவனோடதே காலம் தள்ளணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. அதனாலயே நல்லது கெட்டது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குற கேரகம். பொட்டி பாம்பா கேட்டு பாருங்க, நீ பொட்டி பாம்பா இல்ல பொட்டலத்தை அவுத்த பாம்பான்னு அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் படம் எடுக்குங்க. எடுக்குது படம். அது அப்பப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். தின்னு எதுக்கு கையில தின்றேன் இதுக்கு தானே ரொம்ப நேரம் நிக்கிறேன். விடுங்க, அவசரத்துக்கு உரிச்சு திங்கிறவங்களுக்கு விளங்கிரும் போல. ஆமா, 12000 ரூபாய் 12000 நமக்கு வேணும், என்ன பண்றது அதை யோசி. இப்ப எங்க அண்ணன் போய் வாங்கணும், அதுக்கு தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற. அவங்க குடுத்துற போறாங்க, போடி என்கிட்ட. நீ போய் கேட்டாலே குடுத்துறாங்களா? குடுப்பீங்களா? 10 பைசாக்கு வச்சிருக்காங்களுக்கு. குறுக்க பேசாத, குறுக்க பேசாத, நான் பேசும்போது குறுக்க பேசாத. சரி இப்ப திங்கிட்ட சரி, என்ன பண்றது? 12000 ரூபாய், ஒரு 3000 ரூபாய் நம்ம செலவு வந்துடும், மொத்தம் 15000 ரூபாய் வேணும். என்ன பண்றது யோசி.
உங்க அம்மாட்ட ஏய் என்ன எங்க அம்மா கொடுத்தாலும் பத்தாதா உனக்கு? கொடுத்தாலும் பத்தவா பத்தாதா? என்ன கொடுத்தாங்க? நேத்து வச்ச புளிச்ச குழம்பு கொண்டாந்து கொடுத்தாங்க. சீலை துவைக்காம கிடக்கு, இந்த துவைச்சு போட்டுருன்னு கழுக்கு துணியை கொடுத்தாங்க. ஆமா, அவங்க எழுதி வாங்கி வச்சிருந்தாங்களே கடை 1.5 லட்சம் ரூபா, அத நம்மள கட்ட சொல்லி கொடுத்தாங்க. நீ என்னத்த கொடுத்தாங்க? சரி, இந்த மோதிர கை பச பசன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது, கலட்டி வச்சிருவோமா? ஐயா, அது எங்க அண்ணன் விட்டு கல்யாணத்துக்கு போறனால வாங்கி போட்டுட்டு போனீங்க, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கலட்டி தந்தீங்கன்னா நானும் கொடுத்துருவேன். எப்ப ஞாபகம் வந்துச்சு, இல்லன்னா இன்னைக்கு சாயந்தரம் பீவரேஜுக்கு போயிருக்கோம். போட்டாங்க. சோப் போட்டு கலட்டுறீங்களா? சோப் போட்டு எதுக்கு? உங்க அண்ணன் வந்து கேட்கட்டும், நான் கழட்டி கொடுத்துக்கிறேன். நான் எப்படி மாப்பிள்ளை கிட்ட கேட்பாங்க? மாப்பிள்ளைக்கா ரோஸை வந்து கொடுக்கணும். ஓசியில வாங்கி போட்டு போனோமே, கொடுத்துட்டு வந்துருவோமேனு எங்க அன்னைக்கு திறமைசாலிங்க சிக்கனமா இருந்து பொழைச்சு கண்டதை கட்டதை வாங்கி போட்டாங்க. கட்டின மாப்பிள்ளைக்கு அப்படியே ஊதாரித்தனமா திரிஞ்சு பொண்டாட்டிக்கே ஒருத்த ஆரஞ்சு வாங்கினது 92 வட்டம் சொல்லி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய எடுத்துக்கிட்டு என்ன ஒண்ணா இப்பெல்லாம் ஆரஞ்சு நல்லா இருக்க மாட்டேங்குது. நல்லா இருக்க மாட்டேங்குது. கல்யாணம் எங்க அண்ணங்க அப்படி பார்த்து வாங்குவாங்க. இந்த உங்க அண்ணன் கிட்ட போய் வாங்கி தின்னு. நல்லா இல்ல, உங்க அண்ணன் கிட்ட வாங்கி தின்னு போ. சேர்ல இருந்து அம்புட்டு கணக்குள்ளேதான் கிடக்கும். அதை எடுத்து ஒரு ஒதுக்கி வைப்போம். அந்த பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை. என்னமோ ராச வாழ்க்கை தான் இங்க. இருந்த இருப்பெல்லாம் தெரியாம கிடந்த அலைவாக போல இருக்குது. என்னங்க தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் நீங்க லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தக்கனே நடந்துக்கிறீங்க. போங்க. லூசா இல்ல, அப்படி சொல்லிக்கிறாங்க. நீங்க அதுக்கு தக்கன அங்கனைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தேன். வேற ரோசா பூச்செட்டுல தண்ணி ஊத்தாம இப்படி வாடி போய் கிடக்குது. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கு தோணி இருக்காடி? தோணுனதையும் செய்ய விடல. நான் என்ன செய்ய? இப்படி ஏங்கி தவிக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு எனக்கு. உனக்கு அதுதான் லவதம். உனக்கு அதுதான் லவதம். நீ ஏங்கணும், அதுதான் உனக்கு லவதமே. கருவேப்பிலை செடி கருகி போய் கிடக்குது, அதுல கொஞ்சம் சாம்பல் அள்ளி போடுவோம். கொஞ்சமாச்சு நினப்பு இருந்தா தெரியும் உனக்கு. ஐயோ, இதுவும் வாடி போய்தான் இருக்கு. உரிச்ச உடனே முழுங்கணும். உரிச்சு இவ்வளவு நேரம் காய வச்சு முழுங்குனா டேஸ்டாவா இருக்கும். ஆரஞ்ச கையில வச்சு நார உரிச்சு கொண்டாரு. உரிச்சிருக்கேன். சொல்லுங்க, என்னமோ பேசணும்னு கூப்பிடல, சொல்லுங்க. ஏன்டி இப்படி நேரம் உன்கிட்ட பேசிக்கிட்டே தானே இருந்தேன் நானும். அதுதான் என்னன்னு தெரியல, நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன். நார உரிக்க போல நேரமா கொடுங்க. என்னதான் பண்ணவோ? 15,000 ரூபா வேணும். உங்க வீட்லயும் வக்கல்ன்ற, எனக்கும் காசு இல்லை. நான் என்னதான் பண்றது? ஒரே யோசனையாவே இருக்குது. எங்க வீட்டுல வக்கு இல்லாமத்தே நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க. வக்கு இல்ல, கொண்டா சும்மா உரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? என்னதே சும்மா சும்மா வாயில வைக்க போகும்போது எங்க அண்ணன் பேசி எனக்கு சங்கடத்தை உண்டு பண்ணது. வாயில வைக்க முடியாம போயிது. அந்த கேப்ல புடுங்கிட்டு போயிடுறாரு. ஏய், என்னடி மரம் இப்படி பட்டு போய் கிடக்குது, ஒத்த இலை கூட இல்லாம? என்னமா புதுசா பாக்குற மாதிரி பண்ணிக்கிறாரு. வெயில் காலத்துல பட்டு போகதே பாக்க. கொண்டாங்கிட்டு என்னதே மரமோ இலையுதிர் காலமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இலையெல்லாம் உதிர்ந்து போயிருது. தொடக்கல உன்னை வீட்டுக்குள்ள விட்டு நான் வெளியில உட்காந்து இருக்கிற நேரத்துக்கு உங்க அண்ணனுக்கு போன் போட்டியா? என்ன இந்த மாதிரி பொங்கு சீரி கேட்டு அவமானப்படுத்துறான்னு சொன்னியா? சமாதானம் பேசுறதுக்கு உங்க அண்ணன் வந்துகிட்டு இருக்கானே, என்ன அர்த்தத்துல வந்துகிட்டு இருக்கேன்? அண்ணன் வர்றாரு. இங்க எதுக்குடி வர்றேன்? இந்த வீட்டுக்குள்ள காதல் வைக்கியா? யோ, இது அவர் எழுதி கொடுத்த வீடியா? என்ன கல்யாணம் பண்ணப்ப உன் பேருக்கு சீதனமா கொடுத்த வீடு. அவர் வீட்டுக்கு அவர் வராம வேற யார் வர்றாரு? சீதனமா கொடுத்து முடிச்சுட்டாக்க அப்புறம் அந்த வீட்டுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப என் வீடு தானே, எதுக்கு இங்க வரணும்? வெக்கம் கட்டவங்க எல்லாம் யாரு வெக்கம் கட்டவங்க? இந்த வார்த்தை சொல்ல உனக்கு வெக்கம் இல்ல? வெக்கம் இருக்குதா இல்லையா? இருக்கு. சரி, இந்த நான் கோவமா உள்ள இருக்க மாதிரி இருக்கேன். ஒரு 15,000 உங்க அண்ணன் கடந்து வச்சிருன்னு. ஆமா, வாங்க. நீ பட்ட வட்ட வரும்போது உன் தேவை எல்லாம் அப்படி பூர்த்தி செஞ்சிரு. என்னைய வச்சே நான் எங்க அண்ணன் எப்படி சொல்லி காசு வாங்குவேன்? என்ன சொல்லி காசு வாங்குவேன்? ஐயோ, புருஷன் ஆகி போயிட்டயா? இல்லேன்னு வச்சுக்க, உடனே புரட்டி எடுத்துருப்பேன் நான் நினைச்சுக்க. ஐயோ, நீ என்ன சொல்லி காசு வாங்கலாம்? காசு வாங்கினா எங்க அண்ணன் சங்கடப்பட்டுக்குவாரு, காசு வாங்கலைன்னா இந்த ஆளு சங்கடப்பட்டுக்குவாரு. இவங்க 2 பேருக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியது இருக்கு.